ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அண்மை செய்தி. வரும் சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டுமென மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. 2021ஆம் ஆண்டு தேர்தலை விட கூடுதல் தொகுதிகளில் நிற்க வேண்டுமென திமுகவின் கூட்டணி கட்சிகள் கருத்து கூறி வருகின்றன. சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளில் நிற்க திட்டமிட்டுள்ளதாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்கள் கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றன. சென்ற முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்டது வருத்தமாகத்தான் இருக்கிறது. வரும் தேர்தலில் 50 இடங்களை கூட கேட்போம். ஆனால் திமுக தலைமையிடம் விசிக தலைமை பேச வேண்டுமென விசிகவின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கூறியிருந்தார். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் 18 இடங்களில் வென்றது. ஆனால் இந்த முறை கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும். திமுக தொகுதிகளை பங்கீடு செய்யவில்லை என்றால் விஜயுடன் பேச வேண்டுமெனவும் டெல்லி தலைமையிடம் காங்கிரஸ் நிர்வாகிகள் விருப்பத்தை வெளிப்படுத்தியதாக செய்திகள் வெளியாகின. மேலும் 2021 தேர்தலில் மதிமுக 6 இடங்களில் போட்டியிட்டது. வரும் சட்டமன்ற தேர்தலில் 12 தொகுதிகளில் போட்டியிட்டால்தான் அங்கீகாரம் கிடைக்கும். இது குறித்து கூட்டணி தலைமையிடம் மதிமுக தலைமை பேச வேண்டும். கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு முடிவெடுக்கப்படும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ பேசியிருந்தார். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளில் நிற்க வேண்டும் என மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் திமுகவின் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒரே முடிவில் இருப்பது கவனம் பெற்றுள்ளது. அண்மை செய்தி. வரும் சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. 2021ஆம் ஆண்டு தேர்தலை விட கூடுதல் தொகுதிகளில் நிற்க வேண்டும் என திமுகவின் கூட்டணி கட்சிகள் கருத்து கூறி வருகின்றன. சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளில் நிற்க திட்டமிட்டுள்ளதாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்கள் கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றன. சென்ற முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்டது வருத்தமாகத்தான் இருக்கிறது. வரும் தேர்தலில் 50 இடங்களை கூட கேட்போம். ஆனால் திமுக தலைமையிடம் விசிக தலைமை பேச வேண்டுமென விசிகவின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கூறியிருந்தார். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் 18 இடங்களில் வென்றது. ஆனால் இந்த முறை கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும். திமுக தொகுதிகளை பங்கீடு செய்யவில்லை என்றால் விஜயுடன் பேச வேண்டுமெனவும் டெல்லி தலைமையிடம் காங்கிரஸ் நிர்வாகிகள் விருப்பத்தை வெளிப்படுத்தியதாக செய்திகள் வெளியாகின. மேலும் 2021 தேர்தலில் மதிமுக 6 இடங்களில் போட்டியிட்டது. வரும் சட்டமன்ற தேர்தலில் 12 தொகுதிகளில் போட்டியிட்டால்தான் அங்கீகாரம் கிடைக்கும். இது குறித்து கூட்டணி தலைமையிடம் மதிமுக தலைமை பேச வேண்டும். கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு முடிவெடுக்கப்படும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ பேசியிருந்தார். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளில் நிற்க வேண்டும் என மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் திமுகவின் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒரே முடிவில் இருப்பது கவனம் பெற்றுள்ளது.